சரியான எங்கேயும் சண்டை போட்டிருக்கு, மேலெல்லாம் அடி வாங்கிருக்கு. இதில் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு மீன் அது அடி வாங்கணும். சண்டை போட்டும் நீலாம் வெளில வரலாமா? ம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த ஸ்பாட் வந்து ஒரு கிலோமீட்டர் ஏறி இருக்கும். அதில் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கவர் பண்ண முடிஞ்சுது. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் போனாலே அதுக்குள்ளே இந்த வீடியோ ஃபோன்லேயும் சார்ஜ் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே மீனும் பிடிச்சிடும், கிளம்பிடுவோம். இது எப்படின்னா ஒரு திட்டா அப்படி இருக்கும். ஒரு திட்டா 1 கிலோமீட்டரில் ஒரு திட்டானா ஒரு 10-15 ஏரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கப்போ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கட்ட முடியாது. இப்போ அங்கே எல்லாம் புது லொக்கேஷன்னு உருட்டி ஓட்ட வேண்டியதான். அந்தாண்ட நின்னா அது ஒரு புது லொக்கேஷனு, ஏரியிலேருந்து இந்தாண்ட வந்து நின்னா இது ஒரு லொக்கேஷனு. இப்படி தான் புது லொக்கேஷன்னு போட்டு உருட்டி ஓட்டிகிட்ருக்கோம். நீ கொஞ்சம் அதிகமான மீன் தேவை இருக்குது, மீன் பிடிக்க வந்துருக்கோம். மீன் எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்ட்டு நீ பார்க்குறோம். பிடிச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுறோன்னு அதையும் சொல்லிடுறோம். பார்க்கலாம், வச்சு போட்டு பார்க்கலாம். சும்மா போடுறாங்க, இதெல்லாம் வீடியோ எடுக்காங்க. மீன் இருக்குமா சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கும்ல. இருக்குங்க, வந்துச்சுல மீன் தாங்க. பத்தியா இல்லையா? ஐயோ, கரெக்டாக எங்கே வந்து அடிக்குது. ஐயோ சாரிங்க, இதை நான் எதிர்பார்க்கலை. கடுமையாக இருக்குது, கடுமையான லொக்கேஷனாக இருக்குது. எவ்வளோ பெரிய மீன் ஓடிட்டு போகிறோம் சாணியா. எடுத்தீங்களா? இந்த சாக்கு போக்கு தான் சொல்லக்கூடாது, மறைச்சிக்கிட்டேன், பெட்டெக்ஸாக காட்டிட்டேன்னு. நீங்கள் நவுந்து எடுக்கணும். இதெல்லாம் சின்ன சைஸை எதிர்பார்த்து வந்துடுவோம், அதனால் மேக்ஸ் ஃப்ராக் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸ் ஃப்ராக் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, கழட்டிடுறான். பெருசாக இருந்தால் ஃப்ராக் பிடிக்க மாட்டேங்குது, பொடு ஃப்ராக் போட்டால் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது, தூரம் போக மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது? இனிமேல் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு தம்பியை வச்சுக்க வேண்டியதான். சும்மா கதை விட்றாருப்பா. 25,000 ரூபா உனக்கு தரத்துக்கு நான் வீட்லேயே உட்காந்துப்பேன். இந்த 25,000 ரூபா இருந்தால் போதுமே எனக்கு மாதம். ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோடா, நீங்கள் நவுந்துங்க, பின்னாடி நிற்காதீங்க.
சுடானி தான் பிரச்சனை. நீங்கள் 2 பேரும் நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டிங்கன்னா சொடுக்குவான். லெஃப்ட்லேயே நின்னீங்கன்னா மூஞ்சில் தான் அடி விடும். சைஸு தேவையில்லாமல் போயிடுச்சு. சுடானி கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. சின்னது அது பெருசு. இதுவும் இதில் லைட்டாக மாட்டிருக்கு வாயில். ஆமாம், சுடானி தான் சரியில்லை. சுடானியில் ஓட்டை போடுறதுல ஏதோ பிரச்சனையாக இருக்குது. இது இப்படி போகணுமா? எவ்வளோ சரியான அடி. ஐயோ, நான் வந்து செல்லை வச்சுக்கிறீங்க. தூக்கி அதில் போட்டா ஒரு வட்டையில். அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நீர் நாய் இருந்தாலும் இருக்கும். ஆமாம் ஆமாம், போயிடாதீங்க. போனீங்கன்னா அப்புறம் வெளில வர முடியாது. எதையாச்சும் ஒன்று பேசிடுறது என்ன பேச்சு கொடுத்தாலே. ஆமாம் ஆமாம், அதை வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். போய்ட்டு 2 நாள் கழிச்சு சென்று வாங்கணும். இதுக்கப்புறம்லாம் போனோம்னா கீஞ்சிருக்கும். எடுங்க அப்படியா? எடுங்க. ம் 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 சும்மா தானே எடு. தவறு செய்து விட்டாய் பாகுபலி, பாகுபலி. பாகுபலியாவா? ம், பார்த்த படத்தையே திரும்பி திரும்பி பார்ப்பீங்களா? இது என்ன புதக்குழி மாதிரில இருக்கு. எங்கே அடிக்குதுன்னு பாருங்கள். நோட் பண்ணுங்கள், இவர் ரடார் நோட் பண்ணுங்கள். ஓகேவா? எடுங்க 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 எடுங்க. பொஷனுக்கு போயாச்சு. ஆனால் மீன் தான் அடிக்கல. அங்கேயும் தெரில. போச்சுரா. சாணி யாராடையும் மடக்குன்னு சவுண்டு வருது. பாசி பாசி.
வலை ஆமாம், இங்கெல்லாம் கட்டி வச்சுருக்கானு பாருங்க வலை. நான் நினச்சா அதனால தான் நம்ம ஆள் டபுக்குன்னு சவுண்டு கேட்டிருக்கான். போச்சுரா. இல்லை 1/2 கிலோ தான், அதுவும் கிளம்பிருச்சு. போயிடுச்சுங்க. ரீலே போயிடுச்சு. ரீலு சவுண்டு வேறு. யாருங்க லூசு பசங்க. சும்மா கடுப்பேற்றிட்டு விடுங்க. ஆமாம், நீ பார்த்தீங்கன்னா மாட்டின மீன்லாம் ஒரு 4-5 தான். ஏன்னா எதுக்கு சாக்கில் இருந்தோன்னே வெறும் மீனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மீன்லாம் வெயிலில் செத்துரும், இப்பயே செத்துருச்சு பாருங்க. அதனால தான் அவ்வளோதான் மீன் மாட்டுச்சு இன்றைக்கி. நான் அதிகமாக பிடிக்கிறதில்ல, ஒரு 5-6 மீன் பிடிப்போம், அவ்வளோதான். அதிகமாக பிடிக்க மாட்டாங்க. இப்போயும் 6 மீன் தான் இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீனை கொண்டு போய் அவருக்கு பாதி நான் பாதி சமைச்சு சாப்பிட்ருவோம். சொல்கிறதெல்லாம் பொய்ய. ஓகேங்க, பாட்டிங்க.